அம்மா இப்ப பிபிடி தெரியுது இல்லைங்கம்மா? தெரியுதுங்க ஐயா. வாழ்க வளமுடன் போட்டிருக்கு. ஆ. ஓகே. ஓகேம்மா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. அதுவே துணை. அருட்பேராற்றல். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருக்கிறார். இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வளம். நண்பர்களே, மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். சென்ற வகுப்புலையும் சொன்னது போல இது எந்த அளவுக்கு நாம ஆழமா சிந்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆஹ் இதை நம்ம நார்மலா ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அதனோட பலனை நம்ம முழுசா அனுபவிக்க முடியாது. அதனாலதான் நான் அதை மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு. சரி, இப்ப அந்த விதத்துல வாழ்க வளமுடன் அப்படின்னா வாழ்க அப்படின்னு சொன்னா நீங்க சிறப்பாக உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த வாழ்வு அப்படின்னு என்ன? அதாவது வாழ்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நாம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். வாழ்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப உண்மையாலுமே வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரியணும். நம்ம ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு. பிழைக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மற்ற உயிர்கள் எல்லாம் பொழைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? உயிர் பொழைக்கிறது அப்படின்னு. மனிதனுக்கு அது வாழ்வு அப்படின்னு சொல்றோம். இந்த பிழைத்தலுக்கும் வாழ்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாழ்தல் அப்படின்னா என்ன, வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் வாழ்க அப்படின்னு கான தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்போ வாழ்வுக்கு நமக்கு யாருக்குமே பொருள் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தெரிஞ்சு யாராவது வேணா சேட் பண்ணுங்க. வாழ்வு அப்படின்னா என்ன, வாழ்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு யாராவது தெரிஞ்சா சேட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நமக்கு பொருள் தெரியாது. ஞானிகள் தான் நமக்கு அந்த இடத்த விளக்குறாங்க. அதாவது ஒரு 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 வார்த்தைக்கு பொருள் தெரியல அப்படின்னா அதற்கான எதிர் சொல்ல சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கான பொருளை நீங்க பிடிச்சிடலாம். இது தமிழ்ல இருக்கிற மற்ற எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு சிறப்பம்சம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வாழ்வு அப்படிங்கிறதுக்கு எதிர்சொல் என்ன, அதுவுமே நமக்கு தெரியாது. ஓப்பனா சொல்லணும்னா அதுவும் நமக்கு தெரியாது. இப்போ பாரதியார் சொல்றாரு, பாரதியாரோட ஒரு பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு அப்படின்னு ஒரு விஷயத்த நாம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? அப்போ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, இல்லையா? அப்ப வாழ்வுனா என்ன, தாழ்வுனா என்னன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? தாழ்வுனா என்ன,
தாழ்வுனா இறங்குறது, குறையிறது, மதிப்பு குறையிறது. கரெக்டுங்களா? வாழ்வு அப்படின்னா உயர்றது, ஏறுறது, மதிப்பு கூடுறது. அப்ப வாழ்வு அப்படிங்கிறது நம்ம உண்மையாலுமே வாழ்றோம் அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு பண்ணப்படுதுன்னா உயிர் இருத்தலோட வச்சு முடிவு பண்ணப்படுறது இல்ல. நம்ம உயர்ந்து கொண்டே இருக்கிறோமா? சரிங்களா? அறிவு ரீதியா, ஆத்ம ரீதியா, உடல் மன ரீதியா, சரிங்களா, வினைகளின் ரீதியா நம்ம ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்து கொண்டே இருந்தா தான் அதுக்கு பேர் வாழ்வுன்னு பேர். இல்லாட்டி அதுக்கு பேர் வாழ்வே கிடையாது. சரி, அப்ப அந்த விதத்துல வாழ்வு அப்படின்னா உயர்தல் அப்படின்னு பேர். அப்ப வாழ்க என்றால் உயர்க என்று பொருள். சரிங்களா? சரி, எதுல உயரணும்? சரிங்களா? எதுல உயரணும்னா வளங்கள்ல உயரணும். மனித வாழ்க்கைக்கு தேவையான 16 செல்வங்களை வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த வளங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும்னா உயர்ந்து இருக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையா இருக்கு. மகிழ்ச்சி சொல்லுவாங்க 7 சம்பத்துக்கள். ஒரு மனிதன் மகிழ்ச்சியா வாழணும்னா 7 சம்பத்துக்கள் வேணும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 7 சம்பத்துக்களும் உங்களுக்கு சிறப்பா இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சிறப்பா வாழ முடியும். அது இன்னும் கொஞ்சம் விரிச்சு சொன்னோம்னா 16 செல்வங்கள்னு சொல்லலாம். இப்ப வளம் என்கிற சொல் 16 செல்வங்களையும் குறிக்கக்கூடியது. அப்ப நீங்க ஒருத்தரை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்றீங்க அப்படின்னா, அல்லது உங்களையே நோக்கி நீங்க வாழ்க வளமுடன் சொல்றீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்வில் பெற வேண்டிய 16 செல்வங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்க என்று அர்த்தம். இதை முதல் மனதில் நம்ம நல்லா பதிய வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். அப்ப நம்ம சென்ற வகுப்புல நான் சொன்னோம், மத்தவங்களுக்கு சொல்றதெல்லாம் ரெண்டாவதா வச்சுக்கலாம். முதல்ல நாம நமக்கே சொல்றது அப்படிங்கறது முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த வாழ்த்துறதால என்ன பயன் வருது? அது எப்படி அது உருவாகுது அப்படிங்கிறது உண்மையாலுமே மகரிஷி அவங்க அது ரொம்ப நுட்பமா நமக்கு விளக்கியிருக்காங்க. அது ஒரு 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 விஞ்ஞானபூர்வமான ஒரு அதிசயம்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இந்த உளவியல் துறையில இது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானம். இதை தெரிஞ்சிட்டாலே நம்ம எப்படி வாழலாம்? எப்பவுமே வாழ்த்தி வாழ்த்தி எல்லா வளங்களையும் பெற்று நிறைவாக வாழ முடியும். சரிதானுங்களா? இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாவே போதும். அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அதை பதிவு பண்றேன். சரி, இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானத்துல ஒரு விஞ்ஞானம், முதன்மை விஞ்ஞானம் என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஏன்னா தமிழ் எழுத்து, எல்லா எழுத்துக்குமே எல்லா மொழிகளுக்குமே சிறப்பு இருக்கு. தமிழ் மொழிக்கு ஆகச்சிறந்த சிறப்பு இருக்கு. அதை ஞான மொழி, இறை மொழி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதனாலதான் இந்த தமிழ் கடவுள் அப்படின்னு அந்த முருகரை நம்ம சொல்றோம். ஞானத்திற்கான கடவுளை தமிழ் கடவுள். ஒரு எங்க 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 ஐயா சொன்னாரு. அதாவது நான் 11th 12th படிக்கிறப்ப பாலசுப்ரமணியம் ஐயான்னு சொல்லிட்டு தமிழ் ஐயா, தமிழ்ல நல்ல புலமை. அவர் சொல்லுவார் அடிக்கடி, தமிழ் மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஞானமே அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த வார்த்தை எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா தமிழ் ஒரு ஞானத்தை அடைவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. அதை பத்தி பேசுனா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா தெரிய வேண்டியது நிறைய இருக்கு தமிழை பத்தி. அதாவது உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. அந்த உயிர் எழுத்துக்கள்னு நம்ம எதை சொல்றோம்? அதேதோ அந்த எழுத்துக்கு உயிர் போன்ற எழுத்துக்களால் அது உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படல. நிறைய பேர் அப்படி தப்பா புரிஞ்சிருக்கிறோம். அந்த எழுத்துல ரொம்ப முக்கியமான எழுத்து, அதனால அதை உயிர் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. சரி, நம்ம உடலுக்குள் இருக்கிற உயிர் மையங்கள் இருக்குல்லங்க, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம். இந்த 7 மையங்களையும் இயக்கக்கூடியதால அதற்கு பேர் உயிரெழுத்து என்று பெயர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்முடைய உயிர் மையத்தை இயக்கம் பெற செய்ததோ அந்த எழுத்துக்களுக்கு உயிரெழுத்துக்கள் என்று பெயர் கொடுத்தாங்க. சரி, நீங்க சொல்லி வேணாலும் பார்க்கலாம். அ ஆ இ ஈ, உ சொன்னீங்கன்னா அந்த ஒவ்வொரு 2 எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு மையம் ஆக்டிவேஷன் ஆகும். சரிதானுங்களா? அப்போ இதுல தமிழுக்குன்னு நிறைய பெருமை இருக்கு, அதை விட்டுருங்க.
நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். சிறப்பு ழகரம், இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். நாங்க பிராணிக் ஹீலிங் கிளாஸ்ல போயிட்டு நாம ஒருத்தருக்கு ஹீலிங் கொடுக்கணும்னா நாம என்ன பண்றோம்? ஒரு கண்ணாடி பயிற்சியோ தீப பயிற்சியோ அல்லது துரியாதீத அளவுக்கு தவத்திலேயோ பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சு நின்னோம் அந்த எனர்ஜி உள்ள வாங்கி அதுக்கப்புறம் நீங்க இன்னொருத்தவங்களுக்கு பாசஸ் கொடுக்கலாம், தீட்சை கொடுக்கலாம், அவங்க நோயை குணப்படுத்தலாம். இப்படி எல்லாம் நிறைய பண்ணலாம். சரிதானுங்களா? இப்ப அங்க போய் நான் பாக்குறேன் பிராணிக் ஹீலிங் வகுப்புல ஒரே நாள்ல முதல் நாள்லயே நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு பவர் கொடுக்கற அளவுக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒண்ணுமே பண்ணல, நாக்க மடிச்சு மேலெண்ணத்துல டச் பண்ண மாதிரி வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இந்த இள்ளே பாத்தீங்கன்னா இந்த நாக்க மடிச்சு மேலெண்ணத்துல டச் பண்ண இருக்கிற மாதிரி தான் அந்த இள்ளே வந்து ஷேப்பே வந்து போட்டிருப்பாங்க. ழா வந்து கீழ இருந்து மேல போற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா நாவினை மடித்து நீ மேலெண்ணத்தை தொட்ட நிலையில் வைத்தாதான் இந்த உச்சரிப்பு சரியா வரும். இதுக்கு பேரு சிறப்பு ழகரம் அப்படின்னு பேரு. அப்போ இந்த நாக்கை நீங்க மடித்து மேலெண்ணத்துல டச் பண்ணி வச்சுட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஆக்னை துரியம் தவம் எல்லாம் நல்லா தெரியும். ஆக்னில பிட்யூட்டரி கிளாண்டும் துரியத்துல பீனியல் கிளாண்டும் ரெண்டும் இயக்கத்திற்கு வருது இல்லையா? அப்ப யார் ஒருவர் இந்த சிறப்பு லகரத்தை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு பிட்யூட்டரி பீனியல் ரெண்டுமே ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம். இப்ப யார் ஒருவர் இந்த சிறப்பு லகரத்தை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிட்யூட்டரி கிளாண்டு பீனியல் கிளாண்டு ரெண்டுமே இயக்கத்துக்கு வருது. அப்ப பிட்யூட்டரி கிளாண்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஆக்னை தவத்தினுடைய அத்தனை பலன்களை நீங்க எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கான தலைமை சுரப்பியிலிருந்து நான் அதை பேசினா அது 1 மணி நேரம் ஆயிடும், நீங்க புரிஞ்சுக்க. நீங்க வேணா வாய்ப்பு இருந்தா பின்னாடி போய் ஆக்னை துரிய தவம் கொடுத்தப்ப அதனோட விளக்கத்தை நீங்க கேளு. அந்த சிறப்பு ழகரத்தை நீங்க உச்சரித்தாலோ அல்லது நாவினை மடித்து மேலெண்ணத்தை தொட்ட நிலையில் வைத்துக் கொண்டாலோ பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் ரெண்டுமே ஆக்டிவேஷன் ஆகும். ஆக்னை துரிய தவம் பண்ணா உங்களுக்கு என்னவெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குமோ எல்லாமே கிடைக்கும். அப்ப ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அடிப்படை பிட்யூட்டரி சுரப்பி, மனம் அமைதியா இருக்கிறதுக்கு அடிப்படை பீனியல் சுரப்பி. அதனாலதான் தியானத்திற்கு இவ்வளவு வேல்யூ நம்ம சொல்றோம். ஆனா இந்த இரண்டையுமே ஒரு சேர கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ழகரத்திற்கு இருக்கிறதுனால இதுக்கு பேரு சிறப்பு ழகரம் அப்படின்னு சொன்னாங்க. உலக மொழிகள்லயே வேற எந்த மொழியிலையும் இந்த ழா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு ஆசிரியர் குஜராத்தில மட்டும் இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். தெரியல, எனக்கு அதை பத்தி அதிகமா தெரியல. பட் மேக்சிமம் வேற எந்த மொழியிலையுமே இந்த ழகரத்தை யாரும் பெருசா உச்சரிக்கல. ஆனா தமிழர்கள் அதாவது எழுத்து உருவாக்கப்பட்டது வந்துங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த எழுத்தா உருவாக்கப்படல. அது உள்ள என்ன மாதிரியான எஃபெக்ட், மந்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு மந்திரத்தை சொன்னா நம்ம உடம்புக்குள்ள சம் பிளேசஸ்ல சம் வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும். அதான் மந்திரங்கள். அப்ப எந்த மாதிரியான மந்திரத்தை சொன்னா நம்ம உடம்புக்குள்ள எந்த மாதிரியான வைப்ரேஷன் கிரியேட் ஆகும், நம் மனதில் எப்படி மாற்றம் வரும், பிரபஞ்ச சக்தி எந்த மாதிரியான சக்தி எல்லாம் ஈர்க்கப்படும்னு நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி அதையெல்லாம் செய்துதான் இந்த மந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் மகிழ்ச்சி சொல்றாங்க இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது ஒரு மகா மந்திரம்னு வந்து சும்மா சொல்லல. சரி, இந்த சிறப்பு ழகரத்தை அதை நம்ம பயன்படுத்துறோம். வாழ்க அப்படின்னு நம்ம சொல்றப்ப சரி அந்த சிறப்பு ழகரத்தை பயன்படுத்துறோம். நிறைய பேர் இது தெளிவா தெரிஞ்சவங்க பேர் வைக்கிறப்பவே இதை சேர்த்தி வைப்பாங்க. தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வன். சரி, அந்த இள்ளு வர்ற மாதிரி. நான் என்னோட குழந்தைக்கு பேர் வைக்கிறப்ப கூட ஃபர்ஸ்ட் பையனுக்கு அதை யோசிக்காம விட்டுட்டோம். 2வது பாப்பாவுக்கு பேர் வைக்கிறப்ப யாழினி அப்படின்னு வச்சோம். அந்த லீ ழா இது கண்டிப்பா வரணும் அப்படின்னு. சரிங்களா? ஏன்னா அந்த பேரை உச்சரிக்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதுக்கு போயிடுவோம், அதுக்கு பேர் வந்து லம்பிகா யோகம்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சரிங்களா? லம்பிகா யோகம் அப்படின்னு ஒரு யோக முறை இருக்கு, முதல் இருந்தது. அது என்ன பண்ணுவாங்கன்னா மகான்கள், இந்த சித்தர்கள் தியானத்துல ஆழ்ந்து இறையுணர்வை பெறுவதற்கு ஒரு பெரிய தடை என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்றது. சரிங்களா?
சாப்பிட்றது, டாய்லெட் போறது. இந்த மௌனம் இருக்கிறப்ப எனக்கு தியானமும் வேலை இருக்கும். இந்த சாப்பிட்றது, டாய்லெட் போறது அது ஒரு வேலையாவே தெரியும். எதுக்குடா இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ அவங்களுக்கு இது ஒரு தொந்தரவா தான் இருந்திருக்கும் கண்டிப்பா. அப்போ சாப்பாடு தண்ணி இல்லாம தியானிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரபஞ்ச ஆற்றலை நேரடியா உள்ள இழுக்கணும். அதுக்கு அவங்க யோசிச்ச போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக் வந்து, இந்த இரட்டை நாக்கு பிராணிகள், பாம்பு போன்றதெல்லாம் என்ன பண்ணும் நீங்க பார்த்திருக்கீங்கன்னா, மழை காலங்கள்ல தண்ணீர் இருக்கிற இடங்கள்ல இருக்கும். சரி, அந்த சந்து பொந்துகளுக்குள்ள எல்லாம் இருக்கும். அது சில நேரங்கள்ல அப்படியே காஞ்சி போற சூழல் வர்றப்ப அது அதுக்குள்ளேயே வந்து மெர்ஜ் ஆயிரும். நான் உங்களுக்கு பின்னாடி உயிரின தன்மாற்றத்துல அதற்கான வீடியோ எல்லாம் காமிக்கிறேன். மண்ணுக்குள்ளேயே அது வந்து மெர்ஜ் ஆயிரும் அப்படியே. அது அப்படியே உடம்பெல்லாம் வற்றி போயிரும். ஆனா உயிர் போகாது. என்ன பண்ணும்னா, இந்த ரெண்டு நாக்கை எடுத்து தன்னோட உள்பக்க மூக்கு துவாரத்துக்குள்ள சொருகிரும். நமக்கு பரப்போகுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மேல் துவாரத்துல சொருகி வச்சிருச்சு அப்படின்னா, அது வந்து அந்த உயிரினத்தோட உள்ள இருக்கிற பிட்யூட்டரி பேனியல் ஆக்டிவேஷன் பண்ணி பிரபஞ்ச சக்தியை அதனோட உடம்புல இறக்கிட்டே இருக்கும். அப்ப அது எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த உயிருக்கு வந்து உயிர் போகாது. ஆனால் உடல் சக்தி இருக்காது, பலம் இருக்காது, அது வற்றி போகும். பட் உயிரோடையே இருக்கும். சரிதானுங்களா? அப்புறம் மீண்டும் அந்த நீர் வரும்போது அது அந்த உயிராற்றல் பெற்று அதிகரித்து இந்த உடலை இயக்கறதுக்கு ஆரம்பிச்சு. சரிதானுங்களா? இது இது இதை இதை பார்த்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்றாங்க, லம்பிகா யோகம்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. லம்பிகா யோகத்தினுடைய செயல் என்னன்னா, ஒண்ணுல ரொம்ப சிம்பிள். நாக்க பிடிச்சி இழுத்து நாக்குக்கு அடியில் ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கும் நமக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதை கட் பண்ணி விட்டுருவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் நாக்க வந்து சென்டரா ரெண்டா கட் பண்ணுவாங்க. சரிதாங்க? நாக்க நேரா ரெண்டா கட் பண்ணி அதை கொஞ்சம் சைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம நாக்கு வந்து பெரிய சைஸ். அதை கொஞ்சம் கட் பண்ணி சைஸ் பண்ணி, சரிதானுங்களா? அதுக்கப்புறம் அது எடுத்து மேல துவாரத்துல மூக்கு துவாரத்துல சொருகுவாங்க. இப்படி எல்லாம் யோகம் பண்ணியிருக்கிறாங்க. சரிதானுங்களா? யோகம்னா நம்ம வந்து ஏதோ சாதாரணமா நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. இந்த யோகத்திற்காக நமது முன்னோர்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து அதெல்லாம் படிச்சீங்கன்னா தான் இதனோட வேல்யூவே நமக்கு வந்து புரியும். சரிதானுங்களா? ஒவ்வொரு மகான்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ராமானுஜர் அந்த ஒரு வார்த்தைய மந்திரத்தை வாங்குறதுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் எத்தனை அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் அந்த அந்த வார்த்தை அந்த யோகத்தோட வேல்யூ. அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு நாக்க சைஸ் பண்ணி மேல சொருகி உட்கார்ந்தாங்கன்னா பிட்யூட்டரி பீனியல் ஓபன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச சக்தி அவங்களுக்குள்ள கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அவங்க உடம்புல எத்தனை நாள் ஆனாலும் உயிர் போகாது. இது வந்து நியரர் டு ஜீவ சமாதி மாதிரி தான். சரிதானுங்களா? எத்தனை நாள் ஆனாலும் உயிர் போகாது. ஆனா அதற்கான அந்த ஆற்றல் வந்து அவங்களுக்குள்ள இறங்கிட்டே இருக்கு. அதுதான் லம்பிகா யோகம்னு சொல்லுவாங்க. இப்ப மகரிஷி அதிவேதா வாழ்த்து மயனம்ல வச்சிருக்காங்க. சரிதானுங்களா? மகரிஷி அதிவேதா வாழ்த்து மயனம்ல சேம் இதே விஷயத்தை எடுத்து நீங்க அந்த அளவுக்கெல்லாம் சிரமப்படவெல்லாம் வேண்டாம். வாழ்க வளமுடன்னு நீங்க நல்லா உச்சரிச்சு உணர்வு பூர்வமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த நாக்க மேலனத்துல போய் டச் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வரணும். நீங்க வாழ்க வளமுடன் சொல்றோம். நிறைய பேருக்கு அந்த இழ் உச்சரிப்பே வராது. சரிதானுங்களா? அந்த இழ் உச்சரிப்புல மேல போய் நாக்குல உங்களோட நுனிப்பகுதி மேல் அன்னத்துல டச் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும். சரிதானுங்களா? அப்ப அது நீங்க செய்யும் போது அந்த மனோன்மணிய சுரப்பி, அதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு தியானம் இருக்கு, அதுவும் தூண்டப்படும். சரியாங்களா? பீனியல் சுரப்பிக்கு இன்னொரு பேர் தான் அது. அப்போ அது உடல் மன இயக்கத்திற்கான எல்லா விஷயத்தையும் அது கொடுக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்ஸ். சரிதானுங்களா? ரைட். நான் என்ன சொன்னேன், இந்த பிராணிக் ஹீலிங்ல நாக்க மடிச்சு மேல வச்சா பிரபஞ்ச சக்தி ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும்னு சொன்னதை நிறைய பேர் இம்மிடியட்டா ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அதை நாம வந்து வாழ்த்துல நம்ம வந்து வச்சிருக்கோம், நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இதுதான்
ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்லைடு. இந்த ஸ்லைடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைடுக்காகவே மகரிஷி அவங்களுக்கு இந்த உலகத்தின் மிக உயர்ந்த பல விருதுகளை அவருக்கு வந்து கொடுக்கணும். சரிங்களா? நோபல் பிரைஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி மிக மிக உயர்ந்த உலகத்தின் எல்லா விருதுகளையும் இந்த ஒரு ஸ்லைடுக்காகவே மகரிஷி. சரி, மகரிஷி இந்த நுட்பத்தை, மிகப்பெரிய விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுக்குறாரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க, நெட் ஏதோ கட் ஆகுது. ஐயா மைக் மியூட் ஆயிடுச்சு. ஆமா 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 ஆமா, நெட்டு கொஞ்சம் கட் ஆகி வந்துச்சு. ஓகே ஓகே. என்ன பேசணுமா? இது இது இந்த அலை இயக்க தத்துவம். ஓகே, ரைட். அப்போ இதுக்கு பேர் அலை இயக்க தத்துவம். நீங்க புதுசா இருக்கிறீங்க. ஓகே, சரிங்களா? மகரிஷி வந்து ஹையஸ்ட் பீக் பிலாசபின்னு சொல்லி, இந்த காந்த நிலை அறிஞ்சுக்கிட்டா இறைவனை கண்டுபிடிச்சிடலாம், இறைவனை உணரலாம், சரிதானுங்களா அப்படின்னு ஒரு பெரிய பிலாசபி உங்களுக்கு கடைசியா சொல்லப்படும். அப்போ நான் இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு ஆழமா விளக்குவேன். இப்பவே நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்மளோட நாம சொல்லக்கூடிய அந்த வாழ்த்து அலை 5 வகையான இயக்கங்களை பெறுகிறது. வாழ்த்து அலை மட்டும் அல்ல, எண்ண அலை, காந்த அலை, சரிதானுங்களா, எல்லாமே ஒரு 5 விதமான இயக்கங்களை அது பெறுகிறது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்றாங்க. அது என்னன்னா, மோதுதல். நீங்க எழுதுறதுக்கு வாய்ப்பு இருந்து எழுதிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுனா ஸ்கிரீன்ஷாட் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. சரிதானுங்களா? மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல், இந்த 5 தான் அந்த விளக்கம். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? மோதுதல். சரிதானுங்களா? இது என்னன்னு கான்செப்ட் நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான உதாரணத்தோட சொல்றேன். இப்போ ஒரு லைட் எடுத்துக்கோங்க, டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, சரிதானுங்களா? அதுல இருந்து என்ன போகுது? ஒளி அலை. டார்ச் லைட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனேயும் ஒளி அலை அந்த டார்ச் லைட்ல இருந்து வெளியே போகுது. அது ஒரு அலை. சரிதானுங்களா? அலைங்கிறதுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுற ப்ரூஃபை நான் சொல்றேன். அந்த அலை நீங்க டார்ச் லைட்ல இருந்து எடுத்த உடனேயும், நீங்க லைட் ஆன் பண்ண உடனேயும் அந்த லைட் எங்க போகுதுங்க? நீங்க எந்த இடத்தை நோக்கி வைக்கிறீங்களோ, உதாரணத்திற்கு ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதிர்த்தாப்புல ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி நோக்கி நீங்க டார்ச் லைட்டை ஆன் பண்றீங்க. உங்க டார்ச் லைட்ல இருந்து அந்த ஒளி அலை ஸ்டார்ட் ஆகி நேரா போய் அந்த கண்ணாடியில போய் முதல் மோதும். ரொம்ப சிம்பிள். கண்ணாடியில போய் முதல்ல மோதும். சரிதானுங்களா? மோதின உடனே என்னாகும்? அந்த ஒளி எல்லா இடத்துலையும் சிதறும், பிரதிபலிக்கும். இந்த சிதறுவதற்கும் பிரதிபலிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த லைட் எந்த இடத்துல கரெக்டா அடிக்குதோ அந்த இடத்துல அடிச்சு ஒரு இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் ஆகி பிரதிபலிக்கும். பார்த்திருக்கீங்களா? நீங்க வெளியில சூரியன்ல கண்ணாடி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து யாராவது மூஞ்சில எல்லாம் அடிச்சு விளையாண்டு இருப்போம் நம்ம, இல்லையா? அது என்னன்னா, அந்த சூரிய ஒளி பட்டு பிரதிபலிக்கிறது. அப்போ பிரதிபலிக்கிற அந்த இடம் மட்டும் ஃபுல் பிரைட்டா இருக்கும். ஆனா மற்ற இடங்கள்லயும் அந்த ஒளி அலை வந்து செதறி அந்த ரூம் ஃபுல்லா அந்த வெளிச்சம் தெரியும். கவனிச்சிருக்கீங்களா? வேணா பண்ணி பாருங்க. அப்ப பிரதிபலிக்கிறதுங்கிறது ஒரு இடத்துல பட்டு நேரா பிரதிபலிக்கிறது, ஒரு இடத்துல குறிப்பிட்டு சிதறி அந்த அலை வந்து எல்லா இடத்துலயும் அப்படியே சிதறி போகும். ஒளி அலை எல்லா இடத்துலயும் சிதறி போகும். இன்னொன்னு, இப்போ நீங்க அடிக்கிற அந்த கண்ணாடி, இந்த லைட், டார்ச் லைட் அடிக்கிற கண்ணாடி பின்னாடி வந்து பாதரசம் தடவாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா பியூர் கிளாஸா இருக்குது. எப்படி நம்ம ஜன்னல் எல்லாம் போடுற மாதிரி கண்ணாடியா இருக்கு, கார்ல இருக்கிற கண்ணாடி ரெண்டு சைடு வந்து ஓப்பனா இருக்கிற கண்ணாடியா இருக்குன்னா,
இந்த ஒலி அலை அந்த கண்ணாடியை ஊடுருவிடும். ஊடுருவி அந்த பக்கம் போயிடும். சரிங்களா? அப்ப அந்த அலை என்ன பண்ணுது? அந்த பொருளை ஊடுருவி செல்கிறது. பின்னாடி பாதரசம் இருந்தா அந்த ஊடுருவி உள்ள போய் பாதரசத்துல பட்டுதான் பிரதிபலிக்குது, செதறுது. சரிதானுங்களா? அந்த பாதரசம் இல்லானே அது ஊடுருவி அந்த பக்கம் போயிடும். ஃபைனலா இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த டார்ச் லைட்டுக்கும் அந்த கண்ணாடிக்கும் இடையில அந்த ஒளி அலை ஊடாடி கொண்டே இருக்கும். இந்த பெண்டுலம் எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கோ, அப்படி அந்த ஒளி அலை இங்கு அங்கு ஓடிட்டே இருக்கு. சரி, இது சயின்ஸ். சரிங்களா? இப்போ இது எல்லா அலைக்குமே இந்த தத்துவம் பொருந்தும். சரிதானுங்களா? எல்லா அலைக்குமே பொருந்தும். நான் சொன்ன மாதிரி எண்ணம் ஒரு அலை. நீங்க நினைக்கிறீங்களா எண்ணங்கள், அது ஒரு அலை. ஜீவகாந்தம் அலை. நம்ம மனம் ஒரு அலை. சரிங்களா? வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு அலை. இப்போ நீங்க ஒருத்தரை பார்த்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு. சரிதாங்களா? அப்ப உங்ககிட்ட இருந்து ஒரு அலை என்ன ஆகுது? நேரா அவர் பேர போய் மோதுது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பட்டு பிரதிபலிச்சு திரும்ப வருது. எல்லா இடத்துலயும் செதறுது. அவருக்குள்ள ஊடுருவி செல்கிறது. கடைசியா அவருக்கும் உங்களுக்கு இடையில ஓடிட்டே இருக்கு. இத மனசுல வச்சுக்கோங்க. சரிதாங்களா? இப்ப நான் உங்களை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்றேன் அப்படின்னா, பார்த்தோ நினைச்சோ எப்படி இருந்தாலும், இப்ப உள்ள எவ்வளவு பேர் இருக்கீங்க? 250 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் 257 பேர் இருக்கீங்க. அதுல ஒரு 50 100 பேர் இருப்பீங்க. ஒரு 350 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு. இப்ப நான் உங்க 350 பேரை நினைச்சு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து அலை நீங்க வாயில சொன்னாலும் அப்படித்தான், மனசுல நினைச்சாலும் அப்படித்தான். அப்ப அந்த அலை என்ன பண்ணுது? உங்க 350 பேர் மேலையும் மோதுது. உங்க மேல மோதின அலை பிரதிபலிக்குது. அது சிதறி செல்கிறது. உங்களுக்குள்ளாக ஊடுருவி செல்கிறது. உங்களுக்கு எனக்கு இடையே ஓடிக்கொண்டிருக்கிறது. சார் எவ்வளவு நேரத்துக்கு ஓடும் அப்படின்னா, ஓப்பனா சொல்லணும்னா, ஒன்னா உங்களுடைய வாழ்க்கை முடியணும், இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கை முடியணும். அது வரைக்கும் இந்த அலை ஓடிட்டே இருக்கு. சரிதானுங்களா? அது ஒரு முறை சொன்னாலும் அந்த அலை என்ன ஆயிட்டே இருக்கும்? நம்ம இருவருக்கிடையே வாழ்நாள் முழுக்க அது ஓடிக்கொண்டே இருக்கும். சரிதானுங்களா? அப்ப நீங்க யாரை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்றீங்களோ அவரோட வாழ்க்கை என்ன ஆகும்? வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தை வெரி பாசிட்டிவ் வைப் இருக்கிற ஒரு மந்திரம். நீங்க அவரை பார்த்து நீங்க எல்லா வளமும் பெற்று நலமா வாழ்கன்னு சொன்னீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த நல்ல அலை கிளம்பி அவர் மேல போய் மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், அவருக்குள்ள ஊடுருவி செல்லும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய ஒவ்வொரு உயிர் துகள்லையும், அவர் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களிலையும் அந்த ஆற்றல் அப்படியே ஊடுருவி உள்ள போய் அவருடைய வாழ்க்கை, சரிங்களா, வளமோடு வாழ்வதற்கான எல்லா விஷயத்தையும் செய்யும். ரெண்டாவது, அந்த அலை அங்கிருந்து திரும்பி உங்ககிட்ட ரிட்டர்ன் வரும். அதுதான் இதுல இருக்கிற பெரிய பியூட்டி. சரிங்களா? இன்னொரு விஷயம் நான் நுட்பமா சொல்லிட்டு நான் இந்த வகுப்பு நிறைவு செய்யறேன். அதாவது நீங்க இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க வளமுடன் நீங்க சொல்றப்ப அந்த வார்த்தை எங்கிருந்து வரும்னா நம்முடைய கருமையத்திலிருந்து வரும். சரியா? நம்ம மூலாதார மையம் இருக்குல்ல, நீங்க எதை பேசுனாலும் கருமையத்திலிருந்து தான் வெளியே வரணும். அப்ப நீங்க அந்த கருமையத்திலிருந்து அந்த வாழ்த்து அலை அப்படியே வெளியே வருதுன்னா, அது முதல்ல எங்க மோதும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற 6000 கோடி செல்களிலையும். நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குங்க? 6000 கோடி செல் இருக்கு. பல்லாயிரம் கோடி உயிர் துகள் இருக்கு. சரியானுங்களா? கோடான கோடி இறை துகள் இருக்கு. அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும், ஒவ்வொரு உயிர் துகள்லையும், ஒவ்வொரு இறை துகள்லையும் அந்த வாழ்த்து என்ன ஆகும்? நீங்க ஒருத்தரை பார்த்து வாழ்க வளமுடன் சொன்ன உடனேயும் முதல் பலன் யாருக்குன்னா உங்களுக்கு தான். நான் சொன்னேன்னா எனக்கு தான். சரிதானுங்களா? அப்ப நான் வாழ்க வளமுடன் சொல்லிட்டேன்னா அந்த வார்த்தை என் உடம்புக்குள்ள இருக்கிற 6000 கோடி செல்கள்லையும், உயிர் துகள்கள்லையும், ஜீவகாந்த துகள்கள்லையும் என்ன பண்ணும்? வாழ்க வளமுடன்னு மோதும், சிதறும், பிரதிபலிக்கும். அந்த செல்களுக்குள்ள உயிர் துகள்களுக்கெல்லாம் ஊடுருவி போகும். என்னுடைய உடலுக்குள்ளேயே எல்லா செல்களுக்குள்ளேயும் திரும்ப 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 அது ஓடிட்டே இருக்கும்.
நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப வாழ்க வளமுடன் நீங்க வாழ்த்துனா முதல் பெனிஃபிட் யாருக்குன்னா, யாரு வாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். சரிதானுங்களா? உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். உங்க வாழ்க்கை வளமா இருக்கிறதுக்கு நீங்க செய்யற முதல் விஷயம் நீங்க வாழ்த்துறீங்க. நீங்க அடுத்தவங்கள வாழ்த்துனாலும் நீங்க உங்களை வாழ்த்தாம அடுத்தவங்கள வாழ்த்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுவாங்க இல்லையா, தீக்குச்சி தன்னை எரித்து கொண்டுதான் அடுத்ததை எரிக்குன்னு சொல்ற மாதிரி. சரிதானுங்களா? அதுதான் உண்மை. அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யாம அடுத்தவங்களுக்கு அது நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே அப்படித்தான். சரிங்களா? நான் இதை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு அம்மா வந்து போன வகுப்பு போன பேட்ச்ல கூப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினாங்க. சரிதானுங்களா? இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஏன்னா அவ்வளவு அவங்க வாழ்க்கையில அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, அவங்களுடைய எண்ணங்கள், சொற்கள் இது எல்லாமே ரொம்ப தப்பா இருந்தது. இந்த வகுப்புல தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மாத்திக்கிறேன் நான். அப்ப என்னன்னா, நீங்க ஒருத்தரை பார்த்து வாழ்க வளமுடன் சொன்னா முதல் பெனிஃபிட் உங்களுக்கு தான். நீங்க 16 செல்வமும் பெற்று பெருவாழ் வாழ்வதற்கான விஷயத்தை நீங்க செய்யறீங்க. உங்களுக்குள்ள அந்த வாழ்க வளமுடன் எல்லா செல்கள்லையும் உங்களுக்குள்ள நோய்கள் குணமாகும். நமக்குள்ள மன பிரச்சனை சரியாகும். நம்மளுக்கு இருக்கிற வாழ்க்கை பிரச்சனை சரியாகும். நமக்கு தேவையான எல்லா செல்வமும் கிடைக்கும். முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்க யாரை பார்த்து வாழ்த்துறீங்களோ அவர் மேல மோதி சிதறி பிரதிபலித்து அவருக்குள்ள ஊடுருவி போகும். அப்ப அவரு கெட்டவரா இருக்கிறாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். நல்லவரா இல்ல கெட்டவரா இருக்காரு, இல்லாட்டி கருத்து வேறுபாடு இருக்குதுன்னா, இப்ப அவரு நீங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறவரா இருக்கிறா கூட, இப்ப நீங்க அவரை பார்த்து ஒரு நல்ல அலை அனுப்பும்போது அவர் உங்களை பார்த்து கெட்ட அலை அனுப்புவாரு. இப்ப நல்ல அலைக்கு சக்தி அதிகமா, கெட்ட அலைக்கு சக்தி அதிகமா? நீங்க இந்த படங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். சாமி படத்துல சாமி ஒரு அம்புடுவாரு, அரக்கன் ஒரு அம்புடுவாரு. இந்த சாமி விடுற அம்பு அரக்கன் விடுற அம்பை வந்து முறிச்சிட்டு போய் அரக்கனை கொல்லும். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இன்னல் புரிவார், எதிரிலா நினைப்பார், கருத்து வேறுபாடு இருப்பார், துன்பம் கொடுப்பார், யாராச்சும் நீங்க நினைச்சு வாழ்க வளமுடன் சொன்னீங்கன்னா கூட நீங்க அனுப்புற இந்த வாழ்த்து அலை மிக மிக ஆற்றல் மிக்க அலை. நீங்க அமைதியா, மன அமைதியா தவம் பண்ணி அந்த வாழ்த்து அலை அனுப்பும் போது அந்த அலை அவர்கள் மேல மோதி சிதறி பிரதிபலித்து அவருக்குள்ள ஊடுருவி போய் அவர் உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா கூட அந்த கெடுதல் செய்யற எண்ணத்தையே இது அழித்து இது சக்தி மிக்கதா மாறிடும். அதுக்கப்புறம் அவருக்கு உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்துடும். அவரே வந்து உங்க கூட பேசுவார். அந்த அளவுக்கு அதுல பலன் இருக்கு. கடைசியா நான் என்ன சொன்னேன், அவர் மேல மோதி திரும்ப மீண்டும் உங்ககிட்ட வருது. மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். சரிங்களா? அப்ப நம்ம யாரை பார்த்தாலும் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, வாழ்க வளம். யாரை பார்த்தாலும், இன்னும் ஒரு படி மேல போய் எந்த உயிரை பார்த்தாலும், ஒரு மரம் செடியை பார்த்தா கூட நீங்க வாழ்த்தலாம். சரி, ஒரு ஆடு மாடு நாயை பார்த்தா கூட வாழ்த்தலாம். இன்னும் நீங்க உயர்ந்த நிலைக்கு சென்றுட்டீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் நீங்க வாழ்த்தலாம். சரி, ஒரு செருப்பு நமக்கு எவ்வளவு பலனுக்கு இருக்கு. அதை நீங்க வாழ்க வளமுடன் வாழ்த்தலாம். ஒரு காரு, நீங்க வச்சிருக்கிற செல்போன், சரி, நீங்க பார்க்கிற பொருள் எல்லாத்துலயும், சரியா, உங்களுக்கு பக்கத்தால மன்றம் இருந்தா முதல் வேலை என்ன பண்ணுங்க, போய் வாழ்க வளமுடன் ஸ்டிக்கர் ஒரு 50 100 வாங்கிட்டு வாங்க. அதிகபட்சம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவாகும், பரவாயில்ல. சரி, இன்க்ளூடிங் பாத்ரூம் வரைக்கும் நீங்க ஒட்டி வச்சிருங்கன்னு சொல்றேன். நீங்க எங்க திரும்பினாலும் உங்க கண்ணுல வாழ்க வளமுடன் படணும். நீங்க அதை சொல்லிட்டே இருக்கணும். அதனாலதான் வண்டிக்கு பின்னாடி எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். ஏன்னா வண்டிக்கு பின்னாடி வர்றவங்க அத்தனை பேருமே உங்க காரை பார்த்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். சரி, சட்டையில மேல முடிஞ்சதுன்னா எம்ப்ராய்டரி போட்டுக்கோங்க, ஸ்டிக்கர் ஒட்ட முடிஞ்சதுன்னா ஒட்டிக்கோங்க. சரியாங்க? பாக்குறவங்க எல்லாம் உங்களை ஆட்டோமேட்டிக்கா வாழ்த்துவாங்க. சரியாங்க? அது உணர்ந்து வாழ்த்துனா அதிகப்படியான ஆற்றல். ஆனா அவங்க உணர்ந்தோ உணராமையோ வாழ்த்துறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. சரிதானுங்களா? சரி, அப்ப அந்த விதத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாழ்க வளமுடன் ஒருத்தரை பார்த்து சொல்றப்ப முதல் பெனிஃபிட் உங்களுக்கு தான், 2 மடங்கு பெனிஃபிட் உங்களுக்கு தான், வாழ்நாள் முழுக்க பெனிஃபிட் உங்களுக்கு தான். சரிதானுங்களா? ஒரு ஷாக்கிங்கான நியூஸோட நான் நிறைவு செய்யறேன். ஏன்னா இது இந்த நேரத்தில் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். சார், இது வாழ்க வளமுடனுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கிடையாது. நீங்க வாயில சொல்ற எல்லா வார்த்தைக்கும், மனசுல நினைக்கிற எல்லா எண்ணத்துக்கும் இது யூஸ் ஆகும். இப்ப நீங்க ஒருத்தரை பார்த்து இப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்ற, வேற வழி இல்லை. ஒருத்தரை பார்த்து நீங்க நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா
முதல் வேலை அந்த நாசமா போ அப்படிங்கிற வார்த்தை, அந்த எண்ண அலைகள், அந்த வாழ்த்து அலை, அந்த சொல் அலை என்ன பண்ணும்னா, முதல் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா செல்களையும் நாசமா போ, நாசமா போ, நாசமா போ, நாசமா போன்னு ஓடிட்டே இருக்கு. உங்க உடம்புக்குள்ள, உங்க உயிருக்குள்ள, உங்க காந்த ஆற்றல்ல. சரிங்களா? அது முதல்ல உங்களைத்தான் நாசமா போக வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரை பார்த்து சொல்றீங்களோ அவனையும் அது நாசமா போக வைக்கும். அதுவும் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த அலை மீண்டும் உங்ககிட்ட வந்து உங்களை 2 முறை நாசமா போக வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சும்மா சொல்லல நானு. இது பல 1000 ஆண்டுகளா நம்ம மகான்கள் சொன்ன ஞானம். கெடுவான் கேடு நினைப்பான். நீங்க பாருங்க, தப்பு பண்றவன் எல்லாம் நிறைய பேர் நல்லா இருப்பான். சரிங்களா? இந்த நல்லது பண்றவன் நிறைய பேர் கெட்டுப்பான். என்ன காரணம்னா இவன் புலம்பிட்டே இருப்பான். இந்த கெட்டவனை நினைச்சு இவன் புலம்பிட்டே இருப்பான். கெட்டவனை அதை எதையும் நினைச்சு புலம்ப மாட்டான். திருடுவான், ஆனா புலம்ப மாட்டான். இவன் தான் அடிச்சு, அவன் பாரு அப்படி பண்றான், அவன் இப்படி பண்றான், அவன் இப்படி போகணும், அவன் அப்படி போகணும். இப்படி சொல்ல சொல்ல யாருக்கு முதல் எஃபெக்ட் ஆகுதுங்க? நமக்கு தான் முதல் எஃபெக்ட் ஆகுது. சரியாங்களா? அப்ப நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ உங்களுக்கு தான் பல மடங்கு பலன் கிடைக்க போகுது. சரியாங்களா? அதனால யாரை பார்த்து இனிமேல் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தாது. அது எரும மாடோ சனியனோ. சரிதானுங்களா? நீங்க எரும மாடு அப்படின்னு ஒருத்தர் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? அந்த எரும மாட்டுக்கான தன்மை வந்துடும். அவர்கிட்டயே அந்த எருமை மாட்டுக்கான தன்மை வந்துடும். சரிங்களா? இதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஆழமான விஷயம் இருக்கு. சர்வ சாதாரணமா நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதான் சொல்லணும். சரியாங்க? இப்படி சரி, நம்ம அடுத்த வகுப்புல நம்ம இதை தொடரலாம். அதனால இனிமேல் கனவுல கூட கெட்ட வார்த்தை வரக்கூடாது. யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க கூடாது. சரியாங்க? நினைச்சீங்க, முதல் நீங்க தான் கெட்டுருவீங்க. சரி, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிறது கொஞ்சம் மாத்தி போட்டு பாருங்க. கேடு நினைப்பான் கெடுவான், அவ்வளவுதான். கேடு நீங்க நினைச்சா முதல் நம்ம தான் கெட்டு போவோம். அப்ப நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒண்ணு என்ன பண்ணணும்? ஒரே வழிதாங்க. எப்பவுமே 24 ஹவர்ஸ் உங்க மூளையில வாழ்க வளமுடன், உணர்வு ரீதியா, உணர்வு பூர்வமா முதல்ல உங்களை நல்லா வாழ்த்துங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்கள வாழ்த்துங்க, உங்க தொழிலை வாழ்த்துங்க, உங்க உறவினர்களை வாழ்த்துங்க, இந்த உலகத்தை வாழ்த்துங்க, பிரபஞ்சத்தை வாழ்த்துங்க. வாழ்த்திட்டே இருங்க. பாக்குற பொருள் எல்லாம் வாழ்த்துங்க. ரோட்ல போறீங்களா, பாக்குறவங்க எல்லாரும் வாழ்த்துங்க. சரியானுங்களா? முடிந்த வரைக்கும் இந்த வாழ்த்தை பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க உணர்வீங்கன்னு சொல்லி இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். அனைவரும் தியான நிலைக்கு வந்திருக்க அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.